வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் ரீசனிங் சீரீஸ்ல வந்து என்னன்னா பார்ட் 8 நம்மளோட சேனல்ல எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் வந்து என்ன தனி பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல 16 ஜனவரி 2023 ஷிஃப்ட் 4ல 11ல இருந்து 20 கொஸ்டின் வந்து எப்படி ரீசனிங் கேட்டிருக்கான்னு கம்ப்ளீட்டா டிகோட் பண்ணலாம். சரிங்களா? நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மச்சால மறக்காம வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான்னு பார்த்துடலாம். Question number 11. Which figure should replace the question mark if the series were to be continued? இந்த கொஸ்டின் மார்க்ல இருக்கிற ஃபிகர் நம்ம வந்து என்னன்னா என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல இந்த சி மாதிரி வந்து என்னன்னா ஒரு டைரக்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, இதை பாருங்களேன். இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா மூவ்மெண்ட் நடந்திருக்கும், அதோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அடுத்த இதுல என்ன மாதிரி மாறி இருக்குன்னா, ஸோ எல்லா இடத்துலயும் வந்து 90 டிகிரிக்கு வந்து என்னன்னா சேஞ்ச் இருக்கும். சரிங்களா? இது இப்படி இருந்த டைரக்ஷன்ஸ் அடுத்து வந்து 90 டிகிரி ஆகும்போது இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து இந்த மாதிரி இருந்த டைரக்ஷன்ஸ் இந்த மாதிரி கீழே மாறிச்சு, கீழே மாறினது இந்த மாதிரி மாறிச்சு, அடுத்து இந்த டைரக்ஷன்ல மாறணும், அதுக்கு அப்படியே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி மாறணும். ரைட்டா? இப்ப அதோட மூவ்மெண்ட்டுமே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நடுவில் இருந்தது இந்த சைடுக்கு வந்து ரைட் சைடு வந்திருக்கு, அடுத்து ரைட் சைட்ல இருந்து வந்துன்னா கீழே வந்திருக்கு. ஓகே, இங்க வந்திருக்கு. கீழே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கீழே வந்திருக்கு. அப்ப கீழே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நடுவில் வருமா? ஸோ அப்ப இந்த நடுவில் வரும். நடுவில் இந்த யூ மாதிரி வந்து வரணும், அதுதான் நம்மளுக்கு ஆன்சரா இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு, யூ மாதிரி வர்றது. அப்ப டைரக்டா சொல்லலாம் ஆன்சர் 2 தான் வந்து கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 12. ஸோ 6 ஸ்டூடெண்ட் வந்து என்ன சிட்டிங் அரௌண்ட் சர்க்குலர் டேபிள் ஃபேசிங் த சென்டர். சரி, இதுல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான டயக்ராம் வந்து என்னன்னா போட்டு பண்ணிடலாம். ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்களா? ரைட். ஸோ 6 பேர் வந்து என்ன அப்படின்னா ஒரு சர்க்குலர் டேபிள் உட்காந்து 1 2 ஸோ 3 4 5 6ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன சொல்றாங்க? எஃப் வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் வந்து ஏ. இப்போ நான் எஃப் வந்து இமிடியேட் நெய்பர் தெரியாது, ஆனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏ இந்த இடத்துல வச்சுக்கிறேன். சரிங்களா? ஏ வச்சுனா எஃப் வந்து இமிடியேட் நெய்பர் ஒன்று லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கலாம், ஆறு வந்து என்னன்னா லெஃப்ட் சைடு இருக்கு. இந்த இடத்துல எஃப் வரலாமா? சரி, அடுத்து இந்த ஏவும் எஃப் இருக்கிற ஏதாவது சென்டென்ஸ் இருக்கான்னு பார்ப்போமே. டி செட் வந்து என்ன செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ, டியும் ஈன்னு சொல்லியிருக்காங்க தவிர எஃப் ஏன்னு சொல்லலை. அடுத்து பி வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ சொல்லியிருக்காங்க, அண்ட் சிட் வந்து என்னன்னா செகண்ட் டு த ரைட் ஆஃப் சி, இதுக்குமே நம்மளுக்கு தெரியாது. அடுத்து எஃப் சிட் வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி, எல்லாமே வந்து என்னன்னா இந்த ஏக்கும் எஃப் ஓகே இங்க இருக்கு. எஃப் சிட் வந்து செகண்ட் டு த ரைட் ஆஃப் டின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம எஃப் வந்து ரெண்டு பிளேஸ்ல இருக்கு, ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து என்னன்னா கான்ஸ்டன்டா வைக்க வேண்டியது இருக்கும். அடுத்து ஏ வந்து நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் இன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒண்ணு வந்து என்னன்னா அசியூம், அதாவது என்னன்னா அசம்ஷன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எஃப்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல எஃப் வேணாம், இந்த இடத்துல நான் எஃப்னு வந்து என்னன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்றேன்னா என்ன வரும்? இப்போ எஃப் வந்து என்ன சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி, அப்ப டீக்கு வந்து என்ன செகண்ட் ரைட்ல வந்து என்னன்னா எஃப் இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் டி வந்து இங்க போட்டாதான் டிக்கு செகண்ட் ரைட், நம்ம ஃபேசிங் சென்டர்னால வந்து என்னன்னா நம்ம கை வச்ச பாருங்க, இது வந்து என்ன ரைட் சைட்ல இருக்கும், இது வந்து என்ன லெஃப்ட் சைட்ல இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம்? டிக்கு செகண்ட் ரைட்ல வந்து யார் இருக்கா? எஃப் இருக்காவா? ஓகே, அடுத்து வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இப்ப டி வந்து என்ன சிட் செகண்ட் டு த வந்து ரைட் ஆஃப் இ, அப்ப டி வந்து யாருக்கு ரைட்? ஈக்கு வந்து செகண்ட் ரைட்ல இருக்காங்க. இப்ப இ வந்து இங்க வச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா தெரியும் ஃபேசிங் த சென்டர். அப்ப இருக்கும்போது என்னன்னா இது வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கும், இதுதான் வந்து இது ரைட்டா இருக்கும். சரிங்களா? நல்லா திரும்பி இந்த அப்படியே திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும், இது லெஃப்டா இருக்கும், இது ரைட்டா இருக்கும். அப்ப ஈக்கு செகண்ட் ரைட்ல வந்து டி இருக்கா? அப்ப கரெக்ட், இங்க தான் இ வரணும், அப்பதான் செகண்ட் ரைட் டி இங்க வரும். இப்ப வேணா சொல்லிருக்காங்க பி வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் வந்து இ அண்ட் வந்து என்ன பி வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் வந்து இன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி வந்து ஒன்று இங்க இருக்கலாம், ஆர் வந்து இங்க இருக்கலாம். ஆனா எங் லைக் இந்த இடத்துல வரலாம், ஓகே இந்த இடத்துல வரலாம், ஆர் எல்ஸ் வந்து என்ன பி வந்து இந்த இடத்துல வரலாம். சரி, அப்ப வேற என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் சிட் வந்து இருந்தது பி வந்து சிட் செகண்ட் டு தான் வந்து ரைட் ஆஃப் சின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சிக்கு செகண்ட் ரைட்ல வந்து யாரு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து என்னன்னா சி வரும். ஓகேவா? நான் சிக்கு செகண்ட் ரைட்ல வந்து பி இருக்கணும். அப்ப நல்லா பாருங்களேன், இந்த பிக்கு செகண்ட் ரைட்னா இது வந்து என்னன்னா ரைட் ஆகும். சரிங்களா? இது வந்து லெஃப்ட் ஆகும். நம்ம கை வச்ச பார்த்தாலும் தெரியும், இது வந்து ரைட் சைட்ல இருக்கும், இது வந்து லெஃப்ட்ல இருக்கும். அப்ப சியோட செகண்ட் ரைட் பாருங்க, என்ன வரும்? பி வரும். அப்ப நம்ம என்ன சொல்லலாம், இதுதான் பேட்டர்ன்ல வரும். சரிங்களா? அப்ப ஆன்சர் என்ன கேட்கறான்? ஹூ இஸ் செட்டிங் பிட்வீன் டி அண்ட் இ? ஸோ டிக்கும் ஈக்கும் யாரும் நடுவில் இருக்கா? பி தான் இருக்கான். ஆன்சர் பின்னு சொல்லிடலாம். சரிங்களா? இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும், ஆனா இருந்தாலும் வந்து என்ன ஈஸியா வந்து பண்ணிடலாம். நம்ம கரெக்டா அந்த பாசிபிலிட்டி வந்து எடுத்துட்டு அசம்ஷன் வச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸியா வந்து போட்டுடலாம். கொஸ்டின் நம்பர் 13. 5 people வந்து என்னன்னா சிட்டிங் இன் த ஸ்ட்ரைட் ரோ ஃபேசிங் த நார்த்னு சொல்றாங்களே. என்னன்னா மொத்தம் வந்து என்ன 5 பேர் இருக்காங்க. சரி, 1 2 3 4 5 5 பேர் இருக்காங்க. ஏ சிட்டிங் வந்து என்னன்னா டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சி. இப்ப ஏ வந்து எங்க வருவான்னு தெரியாது, அதே மாதிரி சி எங்க வருவான்னு தெரியாது. சரி, நான் ஒரு அசம்ஷன் தானே எடுக்கிறோம், அதனால என்ன பண்றேன் அப்படின்னா ஏ இந்த இடத்துல எழுதுறேன். ஏ வந்து என்னன்னா சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் சி. அப்ப யாரு? சிக்கு வந்து லெஃப்ட்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சியோட லெஃப்ட்ல வந்து ஏ இருக்கணும். ரைட்டா? அடுத்து ஒன்லி சி வந்து என்ன செட்டிங் பிட்வீன் ஏ அண்ட் இ. அப்ப ஏக்கும் ஈக்கும் நடுவில் வந்து என்ன சி இருக்கணும். ஓகேவா? அடுத்த சொல்லுவாங்க பி வந்து செட்டிங் டு த ரைட் ஆஃப் வந்து டி. ஓகே, செட்டிங் டு த ரைட். பி வந்து ஈயோட வந்து என்னன்னா ரைட்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பி வந்து செட்டிங் டு த ரைட்,
அப்ப ஈக்கு வந்து ரைட் சரியானா இதுதானே, இந்த இடத்துல தான் பி இருக்கணும். ஓகேவா? டி வந்து சிட்டிங் டு த ரைட் ஆஃப் பி. அதாவது இந்த பிக்கு ரைட்ல வந்து யார் இருக்கணும், டி இருக்கணும். ஆனா நம்மளுக்கு வந்து இடமே கிடையாது. அப்ப என்னன்னா இது வந்து என்னன்னா இந்த இந்த டைரக்ஷன்ல வராதுன்னு அர்த்தம். ஸோ வேற எந்த டைரக்ஷன்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து என்னன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். 1 2 3 4 நான் 5 அடிச்சுக்கிறேன். இப்ப இந்த இடத்துல நான் ஏன்னு எழுதுறேன். ஏ எழுதணும் அப்படின்னா என்ன வரும்? சிக்கு வந்து என்னன்னா லெஃப்ட்ல தான் வந்து ஏ இருக்காரு, இமிடியேட் லெஃப்ட் ஏ இருக்காரு. அடுத்து வந்து என்னன்னா சி வந்து என்னன்னா ஒன்லி சிட் பட்வீன் வந்து ஏ அண்ட் இ. அப்ப இங்க வரும். அடுத்து அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, பி வந்து சிட்டிங் டு செகண்ட் ரைட் ஆஃப் வந்து என்ன, அப்ப ஈக்கு ரைட்ல யார் வரும்னா பி வருவாங்க. இப்ப வந்து என்ன டி வந்து சிட்டிங் டு ரைட் ஆஃப் பி. அப்ப பிக்கு ரைட் சைட்ல யார் வருவாங்கன்னா டி வருவாங்க. அவன் என்ன கேட்கிறான், ஹூ இஸ் சிட்டிங் அட் த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எண்ட் ஆஃப் த ரோ. அப்ப லெஃப்ட் ரோவோட லெஃப்ட்ல யார் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏ தான் இருக்காங்க. ஆன்சர் டேரக்டா சொல்றேன். இது ஏன் வரலைன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த இடத்துல நம்ம ஆளே கிடையாது, அதனால போட முடியாது. அதனால வந்து நமக்கு டைரக்ஷனா வந்து மாறும். அப்ப புதுசா ஒண்ணு போட்டு ஆன்சர் பண்ண அப்படின்னா கரெக்டா வந்துடும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 14. விச் டூ சைன் வந்து ஷுட் பி இன்டர்சேஞ்ச் டு மேக் த வந்து பிலோ ஈக்குவேஷன்ஸ் மேத்தமெட்டிக்கலி கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த சைன் இன்டர்சேஞ்ச் ரிலேட்டடா கேட்டாவே வந்து என்னன்னா 4 ஆப்ஷன்ல காமனா இருக்கிற ஆப்ஷனை வந்து பார்க்க தான் பெஸ்ட்னு சொல்லியிருக்கேன். பாசிபிலிட்டி பார்க்கறதுக்காக. சரிங்க, ரெண்டமா செக் பண்றது போல அந்த மாதிரி பார்த்துட்டு செக் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து என்னன்னா ஃபாஸ்டா கொண்டு தான். இங்க டிவிஷன் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு, கிராஸ் இருக்கு. இங்கேயும் கிராஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் டிவிஷன் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. இப்போ என்ன மீன் பண்றேன் அப்படின்னா எதுவுமே வந்து நம்மளுக்கு காமனா இல்ல. ஏதாவது ரேண்டமா எடுத்து பண்றதான். ஃபர்ஸ்டே நம்ம ரேண்டமா எடுத்து பண்றதுனால டிவிஷனையும் என்ன பண்ணிடலாம், கிராஸையும் எடுத்து பண்ணிடலாம். சரிங்களா? என்ன வரும்? 72 வரும். இந்த இடத்துல வந்து 36 இருக்கும். ஸோ 4 இருக்கும். அடுத்து 6 இருக்கும், 24 இருக்கும். ஈக்குவல்ட்டு வந்து என்ன இருக்கும்? 42 இருக்குமா? ரைட். இப்போ என்ன வரும் அப்படின்னா இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். கிராஸ் வர இடத்துல வந்து என்ன டிவிஷன்ஸ் வரும். ஸோ டிவிஷன் வர இடத்துல வந்து கிராஸ் வரும், பிளஸ் அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ நம்ம அடிச்சோம் அப்படின்னா 4 அடிச்சுன்னா என்ன வரும்? 9 அடியாகும். இப்போ 96 வந்து என்னன்னா எவ்வளவு வரும்? 54 வருமா? ரைட். 56 வந்து என்னன்னா 54. அவ்வளவுதான். இப்போ நான் 72ல இருந்து 54 பிளஸ் வந்து என்னன்னா 24 இருக்கும். நான் 72ல வந்து என்னன்னா 54 கழிச்சுனா எனக்கு என்ன வரும்? 18 வரும். 18 பிளஸ் வந்து 24. இது நம்ம கூட்டினோம்னா என்ன வரும்? 8 நாளும் வந்து 2ன்னு வரும். ஸோ அப்போ 42. அப்போ 42 ஈக்குவல் டு 42. அப்போ ஆன்சர் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டலாம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் வந்து 15. செலக்ட் ஆப்ஷன் தட் ஆர் ரிலேட்டட் டு த தேர்ட் வேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓம்னு கொடுத்துட்டு ப்ரொபோசிஷன் வச்சு எனர்ஜிக்கு என்ன வரும்னு கேட்கறாங்க. அதாவது ரெசிஸ்டண்டோட எஸ்ஐ யூனிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம். ஓகேவா? அதே மாதிரி அப்ப எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா ஜூல்னு சொல்லிடலாம். ஸோ இது இல்லாம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்ட்டுக்கான எஸ்ஐ, அதாவது வோல்டேஜ்க்கு வந்து என்னன்னா எஸ்ஐ யூனிட் தான் வந்து என்ன வரும்னா வோல்ட்னு வரும். சரிங்களா? அந்த மாதிரி என்ன இருக்குன்னா வேற பவருக்கு வந்து இருக்கு. சரிங்களா? பவருக்கு வந்து என்னன்னா எஸ்ஐ யூனிட் வந்து என்னன்னா வாட் அப்படின்னு வரும். அடுத்து ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, ஸோ ஃப்ரீக்வன்சிக்கான எஸ்ஐ யூனிட் வந்து என்னன்னா ஹெட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ வேற கெப்பாசிட்டன்ஸ், கெப்பாசிட்டி இருக்குல்ல, கெப்பாசிட்டன்ஸ், ஸோ அதோட எஸ்ஐ யூனிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேரடே வரும். ரைட், ஃபேரடே வரும். அடுத்து வேற ஏதாவது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் இருக்கும். ரைட், சார்ஜோட வந்து என்னன்னா எஸ்ஐ யூனிட் வந்து என்ன கூலும். ஓகேவா? ஸோ கூலும். இது எதுக்கு சொல்றேன், ஜஸ்ட் ஞாபகத்தில் இருக்கு. மேபி வந்து என்னன்னா அப்கமிங் 2024 கேட்டானுங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்கு தான் சொல்றேன். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 16. செலக்ட் ஆப்ஷன் தட் ரிலேட்டட் டு த ஃபிஃப்த் லெட்டர் கிளஸ்டர். சரி, சீரிஸ் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா இந்த சீரிஸ் வந்து என்னன்னா ஒரு பேட்டர்னை கொடுக்கும். ப்ரொபோசிஷன் வச்சு இந்த சீரிஸ் ஒரு பேட்டர்னை கொடுக்கும். ப்ரொபோசிஷன் வச்சு இந்த சீரிஸ் வந்து ஒரு பேட்டர்னை கொடுக்கும். மூணும் ஒரே பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, இங்க எல் இருக்கு, இங்க வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கே இருக்கு. அப்ப எல்லுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கேன்னு வருது. அப்ப எல்லுக்கு பின்னாடி லெட்டர் தான் கே. ஓகேவா? அதே மாதிரி சிக்கு பின்னாடி லெட்டர் தான் வந்து என்னன்னா பி இருக்கு. அப்ப ஈக்கு என்ன பின்னாடி லெட்டர் என்ன டின்னு இருக்கணும். டி இருக்கிற ஆப்ஷன் பார்ப்போமே, 2 இருக்கு. அப்ப நான் கே வந்து எலிமினேட் பண்ணிடுறேன். அடுத்த லெட்டர் நம்ம பார்க்கணும் தேவையில்ல, கே 2 காமனா தான் இருக்கு. அடுத்து 3வது லெட்டரும் பார்க்க தேவையில்ல, என்னதான் இருக்கு. 4வது லெட்டர் பார்த்தா மட்டும் போதும். இப்ப இந்த 4வது லெட்டர்ல பி இருக்கு, பி வந்து என்ன கியூவா வருது. ஸோ பிக்கு அடுத்த லெட்டர் வந்து கியூன்னு இருக்கு. அடுத்து எஸ்க்கு, ஸோ எஸ்ஸோட அடுத்த லெட்டர் வந்து டீன் இருக்கு. அப்ப டீக்கு அடுத்த லெட்டர் என்ன இருக்கும்? டீக்கு அடுத்த லெட்டர் யூ தான் இருக்கும். ஆன்சர் என்ன சொல்லிடலாம், இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 17. இன் சர்டன் கோட் லாங்குவேஜ்ல வந்து ஸ்ட்ரோக் வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஆஷஸ் வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்தாங்க, பங்கி வந்து எந்த ஃபார்முலா வரும் அப்படின்னு கேட்கறாங்க. சரி, இப்ப பாப்போமே. அதாவது ஸ்ட்ரோக்கோட வந்து என்னன்னா பேட்டர்ன் எப்படி போகுதுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்களேன், இங்க எஸ் இருக்கு, இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூன் இருக்கு. சரி, எஸ்ல இருந்து என்ன இருக்கு அப்படின்னா யூக்கு மாறு. அப்போ ஒரு லெட்டர் விட்டு வந்து யூன் மாறி இருக்கு. சரிங்களா? அப்ப அதே மாதிரி வந்து என்னன்னா நம்ம ஆப்ஷனோட லைக் நம்ம கேட்கிட்ட கேள்வியோட பி இருக்கு. ஸோ பில இருந்து என்னன்னா ஒரு லெட்டர் விட்டுனா என்ன வரும்? டின்னு வரணுமா? அப்ப டி இருக்கு வந்து எல்லாமே டி தான் காமனா இருக்கு. அப்ப பார்க்கவே தேவையில்லாது. ஸோ 2வது லெட்டர் வந்து என்ன எஸ் தான் இருக்க போகுது. சரிங்களா? அதுவும் நம்ம வந்து என்ன பார்க்க. பட் 3வது லெட்டர் வந்து என்னன்னா ஸோ 3வது லெட்டர் கியூ தான் இருக்கணும். ஸோ 4வது லெட்டர் நம்ம பார்ப்போம். அது கரெக்டா ஆச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியா பார்த்தலாம். சரி, இப்ப 4வது லெட்டர் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஆறு இருக்கு, இங்க என்ன இருக்குன்னா ஓன் இருக்கு. ஸோ 6ல இருந்து ஓ வரனா 2 லெட்டர் தாண்டி வந்து என்னன்னா ஓன் வந்துருக்கு. அதே பேட்டர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஆன்சர்ல இருக்க 4வது லெட்டர் கே இருக்கு. ஸோ கேல இருந்து என்ன பண்றேன்னா கே இங்க இருக்கு, 2 லெட்டர் விட்டுனா
ஹச்ன்னு இருக்கும். ஸோ ஹச்ன்னு இருக்கும்போது வந்து இங்கேயும் ஹச் இருக்கு, இங்கேயும் ஹச் இருக்கு. மூணாவது லெட்டர் பார்த்துடலாம் சரிங்களா. மூணாவது லெட்டர் ஓ இருக்கா, ஓல இருந்து ஆறுன்னு வருது. ஸோ ஓல இருந்து 2 லெட்டர் விட்டு ஆறுன்னு வருது. அப்ப ஆன்சர் என்ல இருந்து வந்து 2 லெட்டர் விட்டு 2 லெட்டர் விட்டுனா எனக்கு கியூன்னு வரணும். இப்போ ஆன்சர் என்ன சொல்லலாம், இதுதான் அந்த ஆன்சர் வச்சுருந்தேன். இதெல்லாம் டக்கு டக்குன்னு வந்து என்ன பண்ணணும்னா ஆல்பபெட்டிக் ரஃப் ஷீட் கொடுத்தோன்னே வந்து இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு எப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து வந்துடலாம் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் வந்து 18. சரி, என்ன சொல்லியிருக்காங்க, செலக்ட் ஆப்ஷன் தட் ஆர் ரிலேட்டட் டு வந்து ஃபிஃப்த் நம்பர் இந்த சேமே அஸ் செகண்ட் நம்பர் ரிலேட்டட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 46 11 வந்து வந்திருக்கு, ப்ரொபோசிஷன் வச்சு 30 7 வந்திருக்கு, ப்ரொபோசிஷன் வச்சு 50 எந்த மாதிரி வரும்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பேட்டர்ல ஃபாலோ இருக்கலாம்னா, இங்க 11 இருக்கு பாத்தீங்களா. ஸோ 11 நான் என்ன பண்றேன், 4ஆல வந்து என்ன மல்டிப்ளை பண்றேன் சரிங்களா. 4ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 44ன்னு வரும். இதோட நான் 2 கூட் பண்ணேன், 2 கூட்டினா என்ன வரும், 46 வரும். ரைட், இதே பேட்டர்ல இந்த ரெண்டாவதுக்கும் பண்ணி பார்க்குறேன். ஸோ 7 இருக்கு, 7 இன்ட்டு 4 போறேன். ஸோ 7 நாங்க என்ன வரும்னா 28 வரும். 28ஓட 2 கூட்டுறேன், என்ன வரும் 30 வரும். அப்போ பேட்டர்ன் கரெக்டா வருது, அதே மாதிரி தான் ஆன்சர் வரும். இப்போ நம்ம இந்த இதுக்கு வந்து என்னன்னா என்ன வரும்னு தெரியாது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நான் 50ன்னு வரணும், இந்த இடத்துல +2 இருக்கணும், அப்போ இந்த இடத்துல 48 இருக்கணும். நான் என்ன பண்ணா 48 ஆகும், அதுதான் வந்து இங்கேயும் 4 இருக்கும். அப்போ 12 இன்ட்டு 4 போட்டோன்னா எனக்கு என்ன வரும்னா 48 வரும் சரிங்களா. அப்போ 12 நாங்க 48, 48 +2 50. அப்போ ஆன்சர் 12 தான் கரெக்டா இருந்துச்சு சரிங்களா. கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 19. செலக்ட் ஆப்ஷன் ஃபிகர் விச் வந்து கொஸ்டின் ஃபிகர் எம்படட் சரிங்களா. எது, அதாவது இந்த 4 ஃபிகர்ல வந்து ஏதோ ஒருக்குள்ளதான் வந்து இந்த ஃபிகர் ஒளிஞ்சிருக்கு, அந்த ஃபிகரை கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன், இதை எப்படி வந்து இந்த ஃபிகர் வரும்னா, ஸோ இங்க ஒரு கோடு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுல தான் வந்து அந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு பிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ இப்போ இதுல வந்து என்னன்னா மறைந்து கொண்டு இருக்கிறது, இதுதான் வந்து என்னன்னா ஆன்சர். கரெக்டா இதெல்லாம் பார்த்தாவே நமக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா, இதுல மிஸ் ஆகாது. சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 20. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்கேன், கோட் லாங்குவேஜ் வந்து லீஃப் வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருக்கேன், பிளான்ட் வந்து ஒரு ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன், ஃபிளவர் எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிருக்கேன். இந்த இதுல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எல் இருக்குல்ல, எள்ளு வந்து என்னன்னா இங்க ஈன்னு இருக்கு. ஸோ எள்ளு வந்து எங்க இருக்கு, ரைட், எள்ளு இங்க இருக்கு, ஆனா ஈ இங்க இருக்கு. ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து பண்றது கஷ்டம் தான். ஸோ வேற ஏதாவது பேட்டர்ன் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் லீஃப் நீங்க எழுதிக்கிறேன் சரிங்களா. LEAF இதுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ லெட்டருமே எழுதிக்கிறேன். ஸோ எல்லுக்கு வந்து என்ன வரும், ஸோ எல்லுக்கு வந்து என்னன்னா 12 வருமா, ரைட். அடுத்து வந்து என்னன்னா ஈக்கு வந்து 5ன்னு வரும், ஈக்கு வந்து 1 வரும், எஃப்க்கு வந்து என்னன்னா 6ன்னு வரும். சரி, நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இ இருக்கு, ஜெட் இருக்கு, டி இருக்கு, கேன்னு இருக்கு. இப்போ ஈக்கான வேல்யூ அப்படி எழுதுங்க. ஈக்கு வந்து என்ன வரும், 5 வரும். ஸோ அடுத்து என்ன வரும், ஜெட்டுக்கு 26 வரும், டி வந்து 4ன்னு வரும். ஸோ கே வந்து என்னன்னா 11ன்னு வருமா. கே வந்து என்ன, இங்க இருக்க கே வந்து 11. இப்போ என்ன மாறி இருக்குன்னா, இங்க 12 இருக்கு, இங்க 11 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 1 இருக்கு, 26 இருக்கு. அப்ப ஏதோ ஒரு கனெக்ஷன் வர பாருங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்டா மாறுது, -1 கழிச்சிடும். அதே மாதிரி இந்த லாஸ்ட் -1 கழிச்சுனா எனக்கு 5 வருது. அதே மாதிரி இங்க 5 இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து என்னன்னா -1 கழிச்சுனா 4ன்னு வருது. இந்த 1ல இருந்து நான் -1 கழிச்சுன்னு வச்சுக்கேன், 1ல பின்னாடி போச்சுன்னா என்ன 26 வரும். அப்ப அதே பேட்டர்ல நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்ப எப்படி வரும்னா, நம்மளுக்கான கேள்வி என்ன, ஃபிளவரா, அந்த இடத்துல எழுதுங்க. ஸோ எஃப் எல் ஓ, ஸோ டபிள்யூ அண்ட் இ அண்ட் வந்து ஆறுன்னு எழுதுறேன் சரிங்களா. இதுக்கான என்ன எஃப்னா வேல்யூ வந்து என்ன, ஸோ 6 ரைட்டா. அடுத்து எல் வந்து 12, ஓ வந்து என்னன்னா 15, டபிள்யூ வந்து என்னன்னா 20, ஸோ டபிள்யூ என்ன இருக்கு 23, இ வந்து என்னன்னா 5, ஆர் வந்து என்னன்னா 18, ரைட். ஆர் வந்து என்னன்னா 18. இப்ப நம்மளுக்கு ஆன்சர் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும், ஆன்சர் பார்க்கறதுக்கு என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன கடைசியில போகணும் ஓகேங்களா. நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து என்னன்னா கடைசியில போகணும், நான் என்ன ஆகணும் -1ல போகணும். அப்ப இந்த இடத்துல 5ன்னு வரணும் ரைட்டா. இந்த 18ல இருக்குது இந்த கடைசியோட எண்டுக்கு போகணும், -1 ஆகணும். அப்ப 17ன்னு இருக்கும் ரைட். அடுத்து இந்த எல் இருக்கு பாத்தீங்களா, இந்த 12 இது வந்து என்னன்னா, ஸோ இந்த அதாவது இந்த ஈயோட இது கிட்ட வரும். அப்ப -1 பண்ணா 11ன்னு வரணும். இப்ப இந்த இ வந்து என்னன்னா இந்த இடத்துக்கு வரும், -1 போட்டோம் அப்படின்னா 4ன்னு வரும் ஓகேவா. அடுத்து இந்த 15 இங்க வரும் சரிங்களா. 15 மைனஸ் போட்டோம்னா என்ன 14 வரும். இந்த 21 23 -1 போட்டோம்னா 22ன்னு வரும். கொஞ்சம் இருக்குன்னு நினைக்காதீங்க, பட் அந்த இது போடும் போது வந்து என்ன கரெக்டா போட்டுடலாம் சரிங்களா. இப்ப அப்படியே வந்து இதுக்கான வேல்யூ இப்ப 17 என்ன வரும், 17 வந்து என்ன கியூவா, ரைட். 17 ஆமா, 17 வந்து என்ன கியூ தான். இப்ப 4 வந்து என்ன வரும், 4 வந்து டின்னு தெரியும். அப்ப 22 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 22 வியா, ரைட். அடுத்து 14 வந்து என்னன்னு வரும், 11 வந்து கேன்னு வரும், 5 வந்து ஈன்னு வரும் ரைட்டா. இப்ப அப்படியே வந்து ஆன்சர் பார்க்கணும், கியூ டி வி என் அப்படின்னு வரணும். கியூ டி விஎன் அதுக்கப்புறம் என்ன கேஇ, அவ்வளவுதான் ஆன்சர் வந்து இதுதான். இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டினா வந்து நான் ஃபீல் பண்ணேன். சில கொஸ்டின் எல்லாமே வந்து ஈஸியா தான் சரிங்களா. நம்ம 20 கொஸ்டின் 11ல இருந்து 20 பார்த்தோம். ஸோ இந்த 20மே வந்து என்ன உங்களுக்கு வந்து என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா. எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு, டக்குன்னு போகலாம். எக்ஸப்ட் வந்து இந்த 20th கொஸ்டின் தவிர இது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. அடுத்து என்ன பண்ணலாம்னா, ஸோ அடுத்த ஷிஃப்ட்டோட வந்து ரீசனிங் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கொடுக்குற வீடியோ
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட் யாராவது வந்து எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.